பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமா இந்த மத்தியான வேளையில் ஆண்டவர் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தியான வேளையில் ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம். ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில் தோல்வி இருக்காது. ஆனால் ஜெபத்துக்கு தான் அநேக தடை. இந்த மத்தியான வேளையில் கூட நீங்கள் தூக்கத்தோடு இருக்கலாம், மயக்கத்தோடு இருக்கலாம். என்னைக்கு நான் தூங்குவேன், இன்றைக்கி ஏதோ ஏதேச்சியாக பார்க்குறேன்னு நினைக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு நேரத்தில் கர்த்தர் இதை உங்களை பார்க்க வைத்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏதோ ஆண்டவர் ஒரு சித்தத்தோடு இன்னைக்கு நம்ம மத்தியில் நம்ம ஒன்று கூட்டி இருக்கிறார். நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது. யாக்கோபு 5:16 நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறதா. ஹல்லேலூயா. நீதிமான் இரத்தத்தினால கழுவப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பரிசுத்த இரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் செய்கிற நீதிமான் என்கிற லிஸ்ட்டில் ஆண்டவர் யார் யாரெல்லாம் அவரோடு ஞானஸ்தானத்தின் மூலம் உடன்படிக்கை பண்ணப்பட்டு அவரோடு அந்யோன்யத்தில் இருக்கிற நீதிமான் செய்கிற இரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவம் உள்ள ஒவ்வொருவரும் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறதாம். ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒருத்தர் எழுதின ஒரு கதையை வாசித்தேன். ஜேம்ஸ் கோல்டன்ங்கிற ஒருத்தர் ஒரு பிரபலமான ஒரு வியாபாரி, ஒரு பெரிய நல்ல பணபலம் படைத்த ஒருத்தர் எங்கேயோ விமானத்தில் போயிட்டு திருப்பி விமானத்தில் வர்றதுக்கு அவருக்கு பிடிக்காம ட்ரெயினில் அந்த ஊரை பார்த்துட்டே போகலாமே ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும் பொழுது ட்ரெயின் வழியில் இன்ஜின் பழுதாகி நின்றுது. அங்கே ட்ரெயினை சரியாக்கி எடுக்கணும்னா 5 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாருங்க. அவர் அதில் போய் அந்த ஊரை சுற்றி பார்க்க, அதை பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அவர் போய் சுற்றி பார்க்க போகும் பொழுது ஒரு கிரவுண்டில் பயங்கர கூட்டமாக இருக்குதாம். அவங்க எதையோ ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். போய் பார்த்த பொழுது அங்கே ஒரு சர்ச்சு கெட்டி, அந்த சர்ச்சு கெட்டி முடிச்சப்பறம் அந்த கெட்டின கான்ட்ராக்டருக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய் கொடுக்க முடியாததுனால அந்த சர்ச்சை ஏலம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சர்ச்சில் உள்ள போதகர், அந்த மாதிரிப்பட்ட விசுவாசிகள் அவங்க எல்லாம் அந்த சர்ச்சுக்குள்ளே கூடியிருந்து எத்தனையோ நாளாக ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்களாம். ஆண்டவரே, இந்த சர்ச்சு விலை போயிடக்கூடாது, அப்படி ஒருவேளை யாராவது வாங்கினாலும் அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் திருப்பி கொள்ளுகிற அளவுக்கு எங்களுக்கு அதை மாற்றி தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சுக்குள்ளேருந்து ஜெபிச்சுட்டே இருக்காங்களா. இங்கே ஒரு பக்கம் அந்த சர்ச்சில் ஏலம் போட்டுட்டு இருக்கிறாங்களாம். அந்த இப்போ இவர் பார்த்து இந்த கேட்டோன்னே ஒருத்தவங்க இப்படி சொன்னோன்னா இந்த பெரிய மனுஷன் இவர் நான் அந்த ஏலத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த சர்ச்சை அவர் ஏலத்துக்கு எடுத்துட்டு அந்த சர்ச்சை அந்த சபைக்கு, அந்த குறிப்பிட்ட அந்த சபை விசுவாசி, அந்த சபையை ஆராதிக்கிறவர்களுக்கே அந்த சர்ச்சை அப்படி திருப்பி அவங்கள்ட்டே கொடுத்துட்டாராம். ஹல்லேலூயா. எத்தனையோ நாளாக இருந்து ஜெபிச்சிருப்பாங்க. அவங்க கடைசியில் லேலம் போடுகிற அளவுக்கு வந்துட்டுது. ஒருவேளை இதுக்கு மேலே நம்பிக்கை இல்லை. ஆனாலும் அந்த மக்கள் நம்பிக்கை இழக்காமல் அங்கே ஒரு பக்கம் ஏலம் நடக்குது, அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்த்தர் அவர் எங்கேயோ போயிட்டு இருந்தவர் விமானத்தில் போக வேண்டியவரை ட்ரெயினில் வர வச்சு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வந்து ட்ரெயின் பழுதாகி அவர் அந்த இடத்துல போக, ஆனால் போய் அந்த காரியத்தை நடத்த ஆண்டவருக்கு நமக்கு ஒரு சூழ்நிலைமை ஆண்டவர் அனுமதிக்கிறாரா? அந்த சூழ்நிலைமைக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டே இருக்கிறீங்களா? அது எந்த வழியாய் வந்தது என்றும் தெரியும். அது வரதுக்கு அனுமதி கொடுத்ததும் அவர் தான். அதிலிருந்து நீங்கள்
தப்பி வெளியே போகிறதற்கும் அவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். தாங்கத்தக்க பலனை தருவார். சோதனை இருக்குதா, சோதனையில கூட உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். தாங்கத்தக்க பலன் தருவார், தப்பி போக வழி செய்வார். ஆனால் நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்குது. ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சுட்டே இருக்கிற இந்த காரியத்தில் இதுவரை ஒரு நன்மை நடக்கல, சோர்ந்து போறீங்களா? ஒரு ஜெபம் தூங்காது. ஜெபம் எங்கேயோ போய் விதைக்கப்பட்டுட்டே இருக்குது. ஒரு நாள் ஆண்டவர் பார்ப்பாரு. நீங்க ஜெபம் என்கிற அந்த விதை ஒரு நாள் முளைத்து எழும்பும். எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ அதுல ஒரு நல்ல ஒரு அறுவடையை கர்த்தர் காண வைப்பார். ஹல்லேலூயா. ஜெபத்தை ஒரு நாளும் விட்டுறாதீங்க. இந்த வேலை கூட ஸ்தோத்திரம், அரை மணி நேரம் தான். இந்த மத்தியான வேலையை ஒரு ஜெப வேலையாய் பிரகடனப்படுத்துங்க. கழிந்த நாட்களில் ஒரு சகோதரி வெளி தேசத்தில் அந்நிய மார்க்கத்திலிருந்து, ஆண்டவரை அறியாத ஒரு மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, அவங்க கழிந்த நாளில் எனக்கு சாட்சியாக சொன்னாங்க. 3 மணி அவங்க நல்ல ஒரு பெரிய வேலையில், அதுவும் தேசமாய் போய் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. 3 மணிக்கு எல்லா நாளும் எங்கே இருக்கிறாங்களோ தெரியாது, அவங்க கொஞ்ச நேரம் ஜெபிச்சிருவாங்களாம். அவங்க தாயுடைய ரட்சிப்புக்காக 33 வருஷ ஜெபம் ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட்டாராம். அநேக வீடுகளுக்குள்ளால ரட்சிப்புக்காக ஜெபிச்சிட்டு இருக்கீங்களா? சோர்ந்து போயிட்டீங்களா? மனுஷர்கள் செய்கிறத பார்த்து, அந்த மனுஷர்களுக்குள்ளே இருந்து வெளிவருகிற கிரியைகளை பார்த்து சோர்ந்து போனீங்களா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறார், உனக்கு பலத்தையும் சத்துவத்தையும் அவர் தருவார். அந்த காரியத்தில் கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். 33 வருடம் ஜெபித்த அந்த சகோதரியுடைய தாயுடைய ரட்சிப்புக்காக என்னைக்கும் 3 மணி நேரத்தில் 3வது மணி நேரத்தில் போய் எங்கே இருக்கிறாங்களோ 10 நிமிஷமாவது போய் ஜெபிச்சிருவாங்களாம். அந்த ஜெபத்தினுடைய பதில் அந்த தாயுடைய ரட்சிப்பாய் பார்த்தேன் என்று கழிந்த நாளில் அந்த சகோதரி அவங்களுடைய சாட்சியை சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஜெபம் தூங்காது. ஜெபிக்கிற நமக்கு ஒருவேளை சூழ்நிலைமை எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலைமை மாறி போக விடமாட்டார். ஜெபித்தா ஒரு எஸ்தரும் கூட இருந்த தாதிமாரும் ஜெபித்த பொழுது எழுதப்பட்ட ஒரு சட்டத்தையே கர்த்தர் மாற்றி போடுவார்னா நமக்கு செய்கிறதுக்கு அவருக்கு எம்மாத்திரம் கண்டிப்பாக செய்வார். இந்த வேளையில் நம்ம இன்னைக்கு ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கரத்தில் இந்த வேலையை ஒப்பு கொடுத்து, ஏசப்பா எங்களை தாழ்த்தி தந்து, ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா, நன்றி ஆண்டவரை. எங்களை தாழ்த்தி உங்கள் கரத்தில் தந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்து துதிக்கிறோம். ஆண்டவரை உம்மை ஆராதித்து துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. நன்றி ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. உங்க கிருப பெருகுதப்பா, மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இருப்பேன் என்றீரே எங்கள் துதிகளில் வாழ்பவரே. நீர் இருப்பேன் என்றீரே எங்கள் துதிகளில் வாழ்பவரே. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உங்க கிருப பெருகுதப்பா.
அநேக ஸ்தோத்திரத்தில் உங்க கிருப பெருகுதப்பா. உங்க கிருப பெருகும் போது உங்க மகிமை இறங்குதப்பா. உங்க கிருப பெருகும் போது உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, மகிமை இறங்குதப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமைப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவீர், எம்மை ஆசீர்வதித்திடுவீர். நீர் இறங்கி வந்திடுவீர், ஆசீர்வதித்திடுவீர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா இந்த ஜெப வேளையை கர்த்தர் கரத்தில் தாரோம். எங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி ஆளுகை செய்யுங்கப்பா. உங்கள் கரத்தில் எல்லாவற்றையும் தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எங்களுடைய ஊக்கமான வேண்டுதலுக்கு ஆண்டவரே மிகுந்த பலன்களை நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம இந்த வேளையில் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இதுவரை ஊக்கமாக எதுக்கு நீங்கள் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். எதை வச்சு ஜெபிச்சுட்டு இருக்கீங்களோ ஆண்டவரே, இதுவரை ரொம்ப கண்ணீர் வடிச்சிட்டேன், ரொம்ப இதுக்காக ஜெபிச்சிட்டேன்னு சொல்லுகிற காரியங்களை இந்த மத்தியான வேளையில் அப்பா சமூகத்தில் அப்பாட்ட சொல்லுங்க. ஏசப்பா இதுக்காக ரொம்ப ஜெபிக்கேன் ஏசப்பா. இதனுடைய அப்பா இந்த இதில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்கள் கை தொட்டதை நீங்கள் அப்பா கிரியை செய்ததை இதனுடைய பலனை நாங்கள் பார்க்கணும்ப்பா, அதனுடைய பலனை நாங்கள் அனுபவிக்கணும்ப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோப்பா இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க கர்த்தர் பொறுப்பெடுக்க இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஒப்பு கொடுத்துட்டீங்களா? உங்கள் பாரம் மாறிட்டு தான் ஆண்டவர் நல்லவர். இந்த வேளையிலும் ஸ்தோத்திரம். நம்ம தேசத்தில் எங்கே பார்த்தாலும் வன்முறைகள், அடிதடிகள், இந்த மாதிரிப்பட்ட இரத்தம் சிந்துதலுக்கு ஏதுவான காரியங்கள் தேசத்தில் நடக்கக்கூடாது. தேசத்தை கர்த்தர் கரத்தில் தந்து ஜெபிப்போமா? கடந்த நாளில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடெண்ட், இப்படி ஆக்சிடென்ட்ஸினால் ரத்தம் சிந்துகிறது, இந்த கொலை வரிகள், இப்படி உள்ள காரியங்கள்னால ரத்தம் சிந்துகிற காரியங்கள் தேசத்தில் நடக்க மாறி மாறி இந்த நாட்களில் அப்படி கொலையெல்லாம் ஈஸியாக பண்ணிடுறாங்க. அன்பே இல்லை, மனுஷன் அப்படி நேசிக்கக்கூடிய இருதயமே இல்லை. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஏசப்பா தேசத்தில் நடக்கிற எல்லா வன்முறைகள், இயேசுவின் நாமத்தில் விபத்துகள், ஆண்டவர் ரத்தம் சிந்தும்படியாய் சத்துரு கொண்டு வருகிற தேசத்தில் கிரியை செய்கிற எல்லா கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ரத்தத்தினால தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ரத்தம் சிந்தி தேசத்தை மீண்டும் மீண்டும் சாபத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் திட்டங்கள் தேசத்தில் கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்தின் மேல ரத்தத்தை, உங்க பரிசுத்த ரத்தத்தை, பிசாச ஜெயித்த ரத்தத்தை, சத்துருவை அழித்து போட்ட ரத்தத்தை, ஆண்டவரே சமாதானமாக்குகிற ரத்தத்தை தேசத்தின் மேல தெளிக்கிறோம். சாபத்தை கொண்டு வர போராடி கொண்டிருக்கிற அந்தகாரத்தின் மேல ரத்தத்தை தெளிக்கிறோம். ரத்தம் சிந்த தீ விரிக்கிற எல்லா அசுத்த வல்லமைகள் மேல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். தேசத்தை இசப்பா பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை. யாரு ரத்தம் சிந்த வைக்க கூடாதுப்பா, எந்த ரத்தமும் சிந்தாதபடி ரத்தத்துக்காக போராடுகிற பொல்லாத பிசாசு மேல பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம். அவனை ஜெயித்த ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். தேசத்தைப்பா சமாதானமான தாபரமாய் மாற்றுங்கப்பா. தேசத்தை சமாதானமான தாபரமான மாற்றுங்கப்பா. தேசத்தின் மேல பரிசுத்த ஆவியானவர் அசைவாட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தர் செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் பெரிய காரியங்கள் ஆண்டவரை. அது போல ஆண்டவரை கடந்த நாட்களில் பார்த்த ட்ரெயின் ஆக்சிடென்ட், ஆண்டவரை இன்னும் ஆக்சிடென்ட்ஸுகள் தேசத்தில் வேண்டாம். எல்லா ஏசப்பா போக்குவரவுகள் ஆண்டவரே தரை மார்க்கமாய் கடல் மார்க்கமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ரயில்கள் மூலம் ஆண்டவர் விமானங்கள்
ரோடுகள் மூலம் போகிறவங்க வருகிறவங்க பேருந்து, இனி 2 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம், இப்படி எல்லா வாகனங்களுக்கு வேண்டிய பாதுகாவலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் பரிசுத்த இரத்தம் எல்லா ஏசப்பா அப்பா ஸ்தோத்திரப்பா போக்குவரவுகளில் தெளிக்கப்படும்படியாய் எல்லா வாகனங்கள் இரத்த கோட்டைக்குள்ளாய் கர்த்தர் ஒப்பு கொடுக்கும்படியாய் இரத்த கோட்டைக்குள்ளாய் கர்த்தர் கரத்தில் தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் பாதுகாவலை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. எல்லாருடைய வழிகள் வாகனங்கள் பாதுகாக்கப்பட எங்கும் இரத்த சிந்தாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தேசத்தை கர்த்தர் பாதுகாருங்கப்பா. அப்பா கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். அதே போல இயற்கையினால் வருகிற அழிவுகள் தேசத்தை மோசம் போக்காதபடி, இயற்கையினால் வருகிற அழிவுகளால் தேசம் அப்பா உருகுலைந்து போகாதபடி இயற்கைக்கு கர்த்தர் கட்டளையிட காற்று மழை ஏசப்பா வெயில் எதுவானாலும் ஆண்டவரே அவர்கிட்ட இருந்து வருகுது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கர்த்தர் அனுப்ப தேசம் இயற்கையினால் அழிக்கப்படாதபடி கர்த்தர் பாதுகாக்க தேசத்தை தந்து அப்பா உங்க கரத்துல தந்து ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி நீர்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம் எந்த மனுஷன் உயிரை எடுக்க நீர்நிலைகள் அப்பா ஸ்தோத்திரம் காரணமாகாதபடி கர்த்தர் பாதுகாக்க, கடலுடைய சீற்றம் குறைய ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா அப்பா அப்பா போகிற வருகிறவருடைய பாதுகாவலுக்காய் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறப்பா. அப்பா செய்ய போகிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. தேசத்துல ஒரு பாதுகாவல், கர்த்தர் தான் தேசத்தை காக்கணும், கர்த்தர் தான் தேசத்தை காக்கணும். கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். அதே போல ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்காக, காலேஜஸுக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக வெளியே விடுறோம். பிள்ளைகளுக்கு பாதுகாவல் கர்த்தர் தான். அந்த ஸ்கூல்ஸை ஆண்டவர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய ஞானத்தை கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கட்டளையிடணும். பிள்ளைகள் மேலே ஆவியானவர் அசைவாடி பாதுகாக்கணும். கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்குமா. தீயமான காரியங்கள் ஒன்றும் பிள்ளைகளுக்குள்ள அணுகாதபடி, தீயமான காரியங்களுக்குள்ள பிள்ளைகள் போய் சிக்கி கொள்ளாதபடி ஆண்டவர் பிள்ளைகள் போக்குவரவுகளில் குழந்தைகள் வாலிப பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க, வேலைக்கு போகிற பிள்ளைங்க உண்டு எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்க, தூர தேசங்களில் தூர இடங்களில் படிக்க போன பிள்ளைகள் உண்டு எல்லா அப்பா இந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள், உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் விசேஷமாய் கர்த்தருடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை விட்டுட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிற தாய்கள் தகப்பன்கள் உண்டுப்பா. எல்லா பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளுடைய சுயம், பிள்ளைகளுடைய ஏசப்பா மனுஷீகங்கள் எதிலே கிரிய செய்யாதபடி தேவனுடைய ஆளுகைக்கு பிள்ளைகளை உட்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. அதே போல தீயவர்களுடைய கண்கள் பிள்ளைகள் மேல படாதபடி, தீயமான காரியங்கள், தீய ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு ஏற்படாதபடி, தீயமான காரியங்கள் பிள்ளைகளுக்குள்ளே போகாதபடி கர்த்தர் பாதுகாக்க கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் செய்ய போகிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை தேசத்துல செய்ய ஆண்டவரே பிள்ளை விசுவாச குடும்பங்களுடைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் கர்த்தர் பாதுகாக்க கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். அப்படி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்ப. அப்படி எல்லா சபைகளுடைய பாதுகாவலுக்காக சபைகளுக்குள்ளால ஸ்தோத்திரம் கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பை கட்டளையிடணும். 2 வாழ்க்கை வாழுகிறவன் ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. பரிசுத்த குறைச்சலோட சபைக்குள்ள வருகிறவங்க ஸ்தோத்திரப்பா ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் கட்டளையிடணும். பேசப்படுகிற பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையாய் எல்லா சபைகளும் மாறணும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. சபைக்குள்ள இன்னும் துணிகரங்களோட இன்னும் பாவத்தோட ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவரை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் சந்தித்து ரட்சிக்கும்படியாய், பரிபூர்ணமான ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாய், பேசப்படுகிற வார்த்தைக்கு ஒவ்வொரு சபையும் அடையாளமாய் மாறும்படியாய் ஆண்டவரே, பேசப்படுகிற வார்த்தையாய் எங்கெங்கெல்லாம் சபைகள்ல ஆண்டவரே சத்தியம் புறப்பட்டு வருகிறதோ அந்த சத்தியமாய் சபை மாற, சபை மக்கள் அப்பா மக்கள் தான்ப்பா சபை அப்பா ஸ்தோத்திரம் வார்த்தையாய் மாற அப்பா கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். சபைகளுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு, ஏக சிந்த ஆண்டவரே, ஒரு மனம், சகோதர சிநேகம் சபைகளுக்குள்ளால ஊற்றப்பட இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே துன்பப்படுகிற சபைகள், துயரப்படுகிற
வாழுகிற சபைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. சோத்திரப்பா. கத்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஆராதிக்க முடியல, விடுதலையாய் ஜெபிக்க முடியல. கத்தர் பொறுப்பெடுங்கப்பா ஏசப்பா. விடுதலையாய் ஆராதிக்க, சபை கூடி ஜெபிக்க ஆண்டவரே இருக்கிற தடைகள் மாறட்டும். இன்னும் சிறைச்சாலைகளுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே மிஷனரிஸுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திர ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீதிய பட்டப்பகல போல நியாயத்தை வெட்ட வெளிச்சமாக்கி அவங்களுக்கு ஒரு விடுதலையை கத்தர் கட்டளையிடும்படியா என்ன நோக்கத்தோடு அந்த சபையில அந்த இடத்துல மிஷனரிகளாய் கொண்டு போனீங்களோ அந்த நோக்கத்தை அவர்களை கொண்டு நிறைவேற்றும்படியாய் கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். எங்க சபைகள் பாதுகாக்கப்படட்டும். பொல்லாத சத்துரு போடுகிற எந்த திட்டமும் எந்த சபைகளுக்குள்ளாலே நிறைவேறக்கூடாது. வாலிப பிள்ளைகளை குறித்து, சின்ன பிள்ளைகளை குறித்து, குடும்ப ஸ்திரீகளை குறித்து, குடும்ப தலைவர்களை குறித்து சத்துரு போடுகிற எந்த திட்டமும் சபைகளுக்குள்ள செயல்படாதபடி கர்த்தர் சபைகளை பாதுகாருங்க, ஊழியர்களை பாதுகாருங்க ஆண்டவரே. சுயமா எதுவும் செய்யக்கூடாது ஆண்டவரே. அப்பா உங்க ஆலோசனையின்படி நடக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அந்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆலோசனையை கர்த்தர் கொடுத்து ஊழியர்கள் அப்பா உங்க பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரை பலப்பட வைத்து வல்லமையாய் பயன்படுத்த கர்த்தர் எல்லா ஊழியர்களை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய், எல்லா ஊழியர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய், எல்லா ஊழியர்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாய், சூழ்நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபைகளை தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். அப்படி இந்த நாட்களில் நமக்கு ஒரு புதிய இந்த அரசாங்கத்தை கத்தர் தேசத்தில் தந்திருக்கிறார். அந்த அரசாங்கத்தை கத்தர் நம்ம யார் நம்மளை ஆளுகிறாங்களோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நமக்கு தந்த புதிய அரசாங்கத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நமக்கு தந்த புதிய அரசாங்கம் தேவ சித்தம் செய்கிற அரசாங்கமாய் காணப்பட கத்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு தந்த புதிய அப்பா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. புதிய அப்பா அரசு ஆட்சிக்காக ஸ்தோத்திரப்பா. ஆட்சியில் இருக்கிற ஒவ்வொருவரை எங்கள் பிரைம் மினிஸ்டரை, எங்கள் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் ஆசீர்வதிக்க ஆண்டவரே. அவங்களுக்குள்ளால உங்கள் சித்தம் தேசத்தை குறித்த என்ன சித்தமோ என்ன திட்டமோ அது அவங்களுக்குள்ள போடப்பட அவங்களும் ஏசப்பா தேவ சித்தத்துக்கு ஒத்த ஆட்சி எங்கள் தேசத்தில் நடக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்தை எல்லா விதத்திலையும் பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர. தேசமா எங்கள் தேசம் மாற ஒப்பு கொடுக்கிறப்பா. தேசத்தில் ஏசப்பா ஆண்டவரே காணப்படுகிற எல்லா குடிவரியின் ஆவி, எல்லா ஏசப்பா ஸ்தோத்திரம் போதை வஸ்துக்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், அவன் பயன்படுத்துகிற மனுஷர்களை கர்த்தர் ஏசப்பா சந்திக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான அசுத்த கிரியைகள், காம விகாரங்கள், ஓரின சேர்க்கை, இப்படிப்பட்ட அசுத்த கிரியைகள் தேசத்தை விட்டு அப்புறப்படட்டும். இப்படிப்பட்ட காரியங்களை தேசத்தில் விதைக்க நினைக்கிற அந்தகாரம் கட்டப்படட்டும். இதை திணிக்க நினைக்கிற அவன் யூஸ் பண்ணுகிற மனுஷர்களை கர்த்தர் அப்பா சந்திக்கும்படியாய் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே எங்க அரசாங்கம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எதுக்கும் துணை போகாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். தேசத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நல்ல நல்ல திட்டங்களை கர்த்தர் ஆண்டவரே எங்க ஆளுகிறவர்களுக்கு கொடுக்க, அதன்படி அவங்க செய்ய, ஏழை எளியோர்கள் அப்பா அதன் மூலம் பயன்பெற கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். அப்படி கர்த்தர் செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரப்பா. அப்படி ஏசப்பா இவ்வளவு நேரம் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு காரணமாயிருந்த இந்த ஹெவன் டிவி ஊழியத்துக்காக, இந்த ஊழியம் மூல நேபாள நடக்கிற ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆசீர்வதிங்க ஏசப்பா ஸ்தோத்திரம். நேபாள் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அங்கே விதைக்கப்படுகிற ஆண்டவரே வேத வசனங்கள் ஆண்டவரே 30 60 100 பலன் தர அதற்காக பிரயாசம் எடுக்கிற தேவதாசரை அவர் குடும்பத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆசீர்வதிக்கப்படட்டும் இந்த ஹெவன் டிவி ஊழியத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக ஆண்டவரே தன்னார்வலர்களுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஹெவன் டிவியை பல விதத்தில் ஜெபத்தால பொருளால ஆண்டவரே உடல் உழைப்பால தாங்குகிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. ஹெவன் டிவியுடைய தரிசனங்கள் ஆண்டவரே கட்டப்பட்டு கொண்டிருக்கிற கட்டுமான பணி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க
வரைக்கும் கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறப்பா. ரத்தத்தினால முத்திரை போடுங்க, எல்லாவற்றையும் சுத்தி நீங்க வேலி அடைங்க, பாதுகாருங்க, ஒப்பு கொடுக்கிறோம். கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். அப்படி இவ்வளவு நேரம் ஆண்டவரே எங்க கூட சேர்ந்து ஜெபித்தவங்களுக்காக இன்னும் இந்த ஹெவன் டிவிக்கு அநேகர் விண்ணப்பங்கள் எழுதியிருக்கிறாங்கப்பா. எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஒருத்தர் கூட ஆண்டவரே ஜெபித்ததனுடைய பிரதிபலனை பார்க்காம போகக்கூடாதுப்பா. ஒருத்தர் கூட இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தினுடைய பதில பெறாம எழும்பக்கூடாதுப்பா. உம்மை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படான் என்கிறது தான் வசனப்பா. இந்த வார்த்தை அப்படியே பலிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாத்தையும் தாரம்ப்பா. ஆண்டவரே நீங்க எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இவ்வளவு நேரம் எதுக்கு ஜெபித்தோமோ எல்லாத்திலையும் நாங்க அப்பா பதில்களை எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம். இதுவரை காத்திருந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பதில்களை பெற்றுக்கொள்ளட்டும். சகல துதி, சகல கனம், சகல மகிமையை ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you all. Praise the Lord. Praise the Lord. சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர்